வணக்கம். இது FXA. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அனிமேஷனை தான் நம்ம இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ளோ யூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், டைனமிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன் எஃபெக்ட்ஸு. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல இந்த ஹமாம் சோப்பை எப்படி மாடல் பண்ணுறதுங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல நம்ம சினிமா ஃபோலியை ஓப்பன் பண்ணிக்கலாம். சினிமா ஃபோலி உங்கள்கிட்ட என்ன வெர்ஷன் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. என்கிட்ட R19 இருக்குது, ஸோ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் சினிமா ஃபோலியை லாஸ்ட்டாக க்ளோஸ் பண்ணும்போது சிங்கிள் வியூவில் இருந்திருக்கு போல இருக்குது, அதனால் சிங்கிள் வியூலேயே அது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து 4 வியூக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கொயராக இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 விண்டோ வந்துடும். ஸோ இதில் வந்து நான் ஃப்ரண்ட் வியூக்கு முதல்ல போய்க்கிறேன். ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணிக்கிட்டு அதில் வியூ செட்டிங் இருக்குது பாருங்கள், மோடில் வியூ செட்டிங் இருக்கா, அந்த வியூ செட்டிங்கில் பேக்குன்னு இருக்குது பாருங்கள். அந்த பேக்கில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இமேஜை வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கும் நெட்டில் டவுன்லோட் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிக்கோங்க, இல்லை நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அசைன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வியூவில் இந்த மாதிரி வந்துடும். ஓகே, முதல்ல ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்யூப் இருக்கு இல்லையா, இந்த க்யூபு தான் பாக்ஸ்ன்னு சொன்னேன். அந்த க்யூபை க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட XYZ வந்து நான் என்ன பேராமீட்டரில் கொடுக்கணும் அதே பேராமீட்டருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் அந்த ஹமாம் சோப்போட சைஸுக்கு அதை மாற்றுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. XYZல எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் மாற்றிக்கிறேன். டாப்பை பார்த்து டாப்பு எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதோட செக்மெண்ட்டும் நான் வந்து கூட்டிக்கிறேன். ஆக்சுவலாக 4x4x4 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டை நீங்கள் வியூ பண்ணுறதுக்கு ப்ரெஸ்பெக்டிவில் நான் இப்போது டிஸ்பிளேயில் போயிட்டு மாற்றினோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்மெண்ட் வந்து விசிபிளாக தெரியும். இப்போது இந்த க்யூபை எடிட்டபிள் மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். மேக் எடிட்டபிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்யூப் வந்து எடிட்டபிளாக மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் பேராமீட்டரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. வெர்டெக்ஸு, செக்மெண்ட்டு, பாலியை யூஸ் பண்ணி தான் அதை மாற்ற முடியும். ஸோ வெர்டெக்ஸ் மோடில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வெர்டெக்ஸாக நான் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணுறேன் பார்த்தீங்களா. இதே போல் நீங்களும் உங்களோட வெர்டெக்ஸை அலைன் பண்ணிக்கோங்க. சிம்பிள். நான் என்ன பண்ணுறேன், வெர்டெக்ஸை செலக்ட் பண்ணுறேன், அதை மூவ் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். அந்த சோப்பு எந்த ஷேப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக நான் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எப்பவுமே செக்மெண்ட் வந்து ஈக்குவலாக, அதாவது அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. இப்போ வந்து ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கரெக்டாக ஆகிடுச்சு. நம்ம வந்து டாப்பும் வந்து கரெக்ட் பண்ணணும். அதாவது பேக் சைடு டாப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து எட்ஜில் இருக்க வெர்டெக்ஸ் எல்லாத்தையும் 2 பக்கமும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன்.
அதுக்கு அடுத்தது இருக்க வெர்டெக்ஸ் அதே போல் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கொஞ்சமாக ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் வச்சு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்துடுது. சென்டரில் இருக்கிறதையும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பேசிக் ஷேப் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மூத் மாடிஃபையர் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் நான் இந்த ஸ்மூத் மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்குறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தேவையில்லைன்னா டெலீட் பண்ணிக்க வேண்டியது தான். லைட்டாக இந்த மாதிரி ஸ்கேல் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் பண்ணிக்கோங்க, ப்ராப்பராக இருக்க மாதிரி பார்த்துட்டு. செட்லேயும் லைட்டாக கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு பேசிக் ஷேப் வந்துருச்சு. இப்போ இதில் ஃபஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணிவிடுங்க. இல்லைனா லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியிருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கு வந்து ஸ்கல்ப்டிங் லைட்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கல்ப்டிங் இங்கே இருக்குது. அதோட டூல்ஸ் எல்லாமே இது இருக்குது. பட் இதை விட பெட்டர் வந்து நீங்கள் வந்து மோடுக்கே போயிடலாம். ஸ்கல்ப்டிங் மோடுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா டூலுமே கிடச்சிரும். ஸோ இதில் வந்து அந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். சிமெட்ரிக் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. எல்லா டூலுக்குமே சிமெட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா தான் பெட்டர். அந்த ஸ்கல்ப்டிங் டூலில் இருக்க எல்லா டூலுமே செலக்ட் பண்ணி அதுக்கு சிமெட்ரிக் ஆன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நீங்கள் ஒரு சைடு செய்கிறது இன்னொரு சைடும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ரியேட் ஆகிடும். இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது பாருங்கள். புஷ், கிராபு, அப்புறம் ஸ்மூத்து, வேவ் அப்படின்னு நிறைய நைஃப், நிறைய டூல்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஸ்கல்ப்டிங் பண்ணோன்னா நல்லா வரும். ஸோ இதில் நான் எல்லா டூலையுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம இதில் கொஞ்சம் லைட்டாக பல்ஜ் ஆகிற மாதிரி பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஹமாம்ன்ற ஒரு டெக்ஸ்ட்டை இதில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த ஸ்கல்ப்டிங்க்கு வந்திருக்கோம். கொஞ்சம் சைடெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்மூத் பண்ணுறேன். ஸோ இதில் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒரு டூலையும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டூலை செலக்ட் பண்ண உடனே அதோட செட்டிங்ஸ் உங்களுக்கு சைடில் வந்துடும். அதோட சைஸு, அப்புறம் அதோட ப்ரெஷரு எல்லாமே வந்துடும். ஸோ இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அந்த ப்ரஷோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ப்ராக்கெட்டு, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபோட்டோஷாப்பில் இதே தான் பண்ணுவோம். ஓகே, இதுக்கப்புறமா புஷ் டூலை வச்சுட்டு லைட்டாக
ஸோ லைட்டாக அந்த செக்மெண்ட்டை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த மோடில் பொறுத்த வரைக்கும், ஸ்கல்ப்டிங் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செக்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே தனித்தனியாக அந்த எஃபெக்ட் வந்து சேவ் ஆகும். நீங்கள் 3ல வச்சு ஒரு இது கிரியேட் பண்ணிங்கன்னா, அது வந்து அந்த செக்மெண்ட் 2ல வைக்கும்போது அது அப்படியே கொஞ்சம் லைட்டாக மாறிடும். அதனால் உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டாம்ப் டூல் யூஸ் பண்ணி அந்த சோப்புக்கு மேலே ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் என்னோடய எஃப்எக்ஸ்கே லோகோ வச்சு முதல்ல ப்ரொஜெக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் ஒன்று ஜேபெக் ஆர் பிஎன்ஜி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. டோட்டலாகவே வந்து நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றிக்கிறேன் என்னோடய லோகோவை. அதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸ் பண்ணிங்கன்னா அங்கே ரொம்ப ஸ்லோவாகிடும் மிஷினு. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஸ்டாம்ப் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்டாம்பில் போய்ட்டு நான் வந்து லோட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு மாதிரி சரியாக வரல இல்லையா? முதல்ல சிமெட்ரிக் எடுத்துடணும் இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணுறேன், எஃப்எக்ஸ்கே வருது. ரொம்ப சின்னதாக வந்திருக்குல்ல. இங்கேயே நம்ம ஸ்கேல் கூட பண்ணிக்கலாம். இந்த கிரே வேல்யூ அந்த அவுட்லைன் வராமல் இருக்கிறதுக்காக அந்த கிரே வேல்யூ வந்து 1ன்னு போட்டிங்கன்னா அவுட்லைன் வராது, பார்டர் க்ரியேட் ஆகிறது வராது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் அமாம் லோகோவையும் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் இங்கே ஸ்டாம்ப் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இந்த ட்ராக் ரிஃப்ளெக்ஷன் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மோடு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டாம்பில் போய்ட்டு பாருங்கள், ஃபெதர் ஆன மாதிரி இருக்குது. நமக்கு ஃபெதர் ஆன மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டாம்பில் போய்ட்டு அந்த கிரே இருக்கு இல்லையா, அந்த கிரேவை எடுத்து விட்ருங்க. ஃபால் ஆஃப் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால் ஆஃப் எடுத்து விட்ருங்க. ஃபால் ஆஃப் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேடியன்ட் மாதிரி ஒரு ஃபெதர் இருந்தது இல்லையா, அது போயிடும். அழகாக உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் கரெக்டாக வந்துடும். ஹமாம் லோகோவுக்கு மேலே, ஹமாம் சோப்புக்கு மேலே லோகோவை அழகாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். தேவைன்னா 2 பக்கமும் நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு டம்மி மெட்டீரியல் ஒன்று க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். ஸோ அப்போ தான் அந்த சோப்பு எப்படி இருக்குன்னு தெரியும். கொஞ்சம் லைட்டாக டிங்கரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கல்ப்டிங்கில் போய்ட்டு திரும்பவும் லைட்டாக பண்ணிட்டு வந்துடுறேன்.
ஆக்சுவலாக அமாம் சோப் க்ரியேட் பண்ண போய் வேறு ஏதோ இந்த மைசூர் சாண்டல் ஷேப்லாம் வந்துருச்சு இந்த சோப்பில். பட் ஓகே, முடிஞ்ச வரைக்கும் திரும்பவும் அமாம் சோப்புக்கு வர முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு சிமிலராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஸோ இது தேவையில்லை. இது இல்லாமல் நம்ம வந்து வெறும் ஸ்மூத் மாடிஃபையர் யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொஜெக்ஷன் போயிடலாம். ப்ரொஜெக்ஷன் அந்த ஹமாம் சோப்போட ப்ரொஜெக்ஷன் மட்டும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் மாடிஃபையர் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி வெக்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு சாஃப்ட் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வெக்டெக்ஸை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே பல்ஜ் எஃபெக்ட் வந்துடும்.
ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சேம் அந்த ஸ்கல்ப்டிங் போயிட்டு இந்த ஹமாம் லோகோ வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை மெஷ்ஷாக மாற்றிட்டு ஓகேவா. எடிட்டபிள் மெஷ்ஷாக மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் ஸ்கல்ப்டிங் போயிட்டு நீங்கள் வந்து சேம் ப்ராசஸை வச்சு அந்த ஹமாம் லோகோவை ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளோதான். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சோப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஹமாம் சோப்பு. அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லோகோ இருக்கும், பேக்கில் வந்து ஒரு லைட்டாக ஒரு உள்ளே போன மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருப்பேன். சோப்பு கிட்டத்தட்ட இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சோப்பு டிசைன் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் இந்த மாதிரி சோப் டிசைன் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் சேம் இதே மாதிரி டிசைன் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் சேம் ஸ்கல்ப்டிங் டூலை வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்ததாக சோப்போட மேல் கவர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம், கியூபு. ஸோ தோராயமாக ஒரு சோப்போட ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கலாம் இதை. அப்புறம் இதை எடிட்டபிள் மெஷ்ஷாக மாற்றிக்கலாம். இதோட ஷார்ட்கட் வந்து சி, இல்லை நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கனாலே எடிட்டபிள் மெஷ்ஷாக மாறிடும். எடிட்டபிளாக மாறி இருக்கு பாருங்கள். இப்போது பாலிகான், வெர்டெக்ஸ், செக்மெண்ட்டு இதை வச்சு தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு வந்து யூவி அன்ட்ராப் பண்ண போகிறோம். டெக்ஸ்சர் அப்ளை பண்ணுறதுக்காக யூவி அன்ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ யூவி எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் மோடில். அந்த யூவி எடிட் மோடுக்கு நம்ம வந்து போயிடலாம். ஓகே, இப்போது நியூ டெக்ஸ்சர், முதல்ல ஒரு டெக்ஸ்சரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதோட விப்த்து ஹைட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கொயராக வச்சுக்கோங்க. நான் 2000 × 2000 பிக்சல் வச்சுக்கிறேன், கொஞ்சம் பெருசாக இருக்கணுன்றதுக்காக, டீட்டெயில் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நேம் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ செலக்ட் ஆல் கொடுத்துட்டு இந்த ஆப்டிமல் கியூபு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆப்டிமல் ஆங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அழகாக யூவி வந்து அதுவே பிரிஞ்சு செட் ஆகிடும். இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றியும் வச்சுக்கலாம். நான் அதை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ யூவி பாலிகான் மோடுக்கு மாற்றிக்கிட்டு நீங்கள் பாலிகானை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும்.
ஸோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் அதை வந்து ஒன்று ஒன்றா மாற்றி வச்சுக்கிறேன், வரிசையாக இருக்க மாதிரி. மேலே டாப்பு, அப்புறம் ஃப்ரண்ட்டு, அதுக்கப்புறம் கீழே பாட்டம், அதுக்கப்புறம் பேக்கு. ஸோ இந்த மாதிரி ஆர்டராக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டா எனக்கு வந்து ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் அந்த மாதிரி மாற்றுறேன், அரேஞ்ச் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து ரோபோட்டிக் ஹேண்டுன்னு ஒரு டுட்டோரியல் இருக்குது, அதில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இதை விட டீட்டெயில்டாக இருக்கும், நீங்கள் அதை வாட்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போது லேயரில் போயிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரோக்கு ஃபில்லு அப்ளை பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கைட் பார்த்து அந்த அந்த கலரு இல்லை ஸ்ட்ரோக்கு இதை கொடுத்து சேவ் பண்ணால் தான் ஃபோட்டோஷாப்பில் அதை கைடாக வச்சு ஒர்க் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக எல்லா பாலிகானும் செலக்ட் பண்ணிவிட்டு, இது எல்லாமே யூவி பாலிகான் மோடில் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அதுக்கு ஸ்ட்ரோக்கு கொடுத்துட்டேன். கலரை ரெட் கலராக மாற்றிட்டு ஃபில்லு கொடுத்துக்கிறேன், அப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் தெரியும் ஸ்ட்ரோக்குக்கும் ஃபில்லுக்கும். இப்போது இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம், சேவஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேவ் பண்ணிக்கலாம். பிஎஸ்டியாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பிஎஸ்டியாக நான் சேவ் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் இன்னும் கூட லைட்டாக அந்த ஒன்று மட்டும் மிஸ் ஆகிட்டுருக்கு ஸ்ட்ரோக்கு, அதை திரும்பவும் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ நான் இன்னொரு லேயர் கொடுத்துட்டேன், லேயர் கொடுத்தா தான் அங்கே க்ளீனாக தெரியும். ஸோ திரும்பவும் இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். ரிவர்ட் இருக்குது.
ரிவர்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி திரும்பவும் திரும்பவும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோஷாப்பில். ஸ்ட்ரோக்கோடு சேர்த்து வந்துருச்சு. இப்போது ஒரு பொசிஷன்லேயும் என்னென்ன டெக்ஸ்சர் வேணுங்கிறத நீங்கள் ஜஸ்ட் அதில் ப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதும். இங்கே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். சேவ் பண்ணிங்கன்னா ரீலோட் கொடுத்தீங்கன்னா ரீலோட் ஆகும். ஈஸியாக யூவி அன்ட்ரா பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான வே. இது வெறும் நார்மல் க்யூபாக இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணிட்டோம். இர்ரெகுலர் ஷேப்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி நான் ரொபோட்டிக் ஹேண்டுன்ற ஒரு டுட்டோரியலில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இங்கே நான் என்னென்ன டெக்ஸ்சர் வேணுமோ அதில் நான் வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிட்டு நான் சிமாஃபோனில் வந்து ரீலோட் கொடுத்தேன்னா அழகாக ரீலோட் ஆகிடும். ஸோ ஹமாம் சோப்பையும் அதோட கவரையும் கிட்டத்தட்ட ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக கரெக்டான டெக்ஸ்சர் எனக்கு கிடைக்கல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் நெட்டில் கிடைச்சிதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை ஆர்டராக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா இன்னும் பெட்டராக அவுட்புட் கிடைக்கும். இதில் இருக்கிற டெக்ஸ்சரை வச்சு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன நார்மலாக ஒரு நீட்டாக சோப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு சோப்பு எடுத்து அதோட ரேப்பரை வந்து ஓப்பன் பண்ணி அதை கேமராவில் மொபைல் கேமராலேயோ இல்லை வேறு டிஎஸ்எல்ஆர் கேமராலேயோ நீங்கள் ஸ்டில் எடுத்து இல்லைனா ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. ரியல் ஃப்ளோ இருக்குது, டைனமிக் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. FSK யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.